நல்லா பாடுறவங்க கூட சில டைம் இந்த விஷயத்துல மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. மிஸ்டேக் நடக்குதுன்னு தெரியாமலேயே பாடி முடிச்சிடுவாங்க. பாடுனதுக்கு அப்புறம் தான், அட ஏதோ ஒரு பெரிய விஷயத்த நாம மிஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு தெரியும். பாட்டு கத்துக்கும்போதே பேசிக்லயே இந்த விஷயங்கள கரெக்ட் பண்ணிக்கலன்னா, பின்னாடி அட்வான்ஸ் லெசன்ஸ் அண்ட் சாங்ஸ் லேர்ன் பண்ணும்போது ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். பாடுறதுக்கு ஸ்ருதி எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே அளவுக்கு முக்கியம் தாளம். அதாவது பீட், ரிதம், டெம்போ இப்படி பல விதங்கள்ல அத நாம சொல்லலாம். பாடும்போது இந்த தாளத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே நல்லா தெரிஞ்சிரும். பாட்டுல நமக்கு தாளம் மிஸ் ஆகுது அப்படிங்கிறது. இவ்ளோ முக்கியமான தாளத்த நாம பேசிக்லயே அதோட நுணுக்கங்கள சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா, பின்னாடி நமக்கு பாடுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஆரம்பத்துல ஸ்வரங்களோட சேர்த்து தாளத்த போடுறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால நெறைய பேர் அத ஸ்கிப் பண்ணிடுறாங்க. சரளி வரிசை டூ அலங்காரம் 3 ஸ்பீட்ஸ் பாடும்போதோ, இல்ல கீதம் பாடும்போதோ, தாளத்த சரியா நாம புரிஞ்சுக்கலன்னா, நமக்கு வர்ணம் மாதிரியான கொஞ்சம் அட்வான்ஸ் லெசன்ஸ் வரும்போது, நம்மளால அதற்குரிய அந்த தாளத்த சரியா பாட முடியாம போயிடும். அப்ப அங்க தாளத்த புரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே சிரமமா இருக்கும். அதனால பேசிக் வரிசைகள் கத்துக்கும்போதே நீங்க தாளத்த பத்தி ப்ராப்பரா, கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லா லெசனுமே அந்த தாளக்கட்ட ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். பாட்டு கத்துக்கிறதுல நீங்க பிகினரா இருந்தா, அலங்காரம் லெசன்ல வரக்கூடிய நெறைய தாளங்கள பத்தின பிராக்டிஸ் வீடியோ வேணும் அப்படின்னா, கீழ எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சிங்கிங் பத்தின நெறைய அடிப்படை விஷயங்கள பத்தி நான் ஏற்கனவே நெறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, என்னோட சேனலுக்கு இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப பேசிக் வரிசைகள்ல நீங்க கத்துக்கக்கூடிய தாளம், அதாவது சரளி வரிசை டூ தாட்டு வரிசை அப்பர் ஸ்தாயி வரைக்கும் ஆதி தாளம் யூஸ் பண்ணுவீங்க. அந்த தாளத்த முறையா, கரெக்ட்டா இந்த மாதிரி உங்களோட ஹேண்ட் வச்சு, உங்களோட லேப்ல அந்த மாதிரி நாம தாளம் போடணும். அந்த சவுண்ட் வர மாதிரி நாம தாளம் போடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி ஃபிங்கர் கவுண்ட்ட மட்டும் இப்படி வைப்பாங்க. பட் அந்த சவுண்டே அவங்களுக்கு கேட்காது. ஆஸ் அ பிகினரா இந்த மாதிரி பண்றது ரொம்பவே தப்பு. ஏன்னா, இப்படி நீங்க ஃபிங்கர் கவுண்ட்ட மட்டும் வைக்கும்போது, உங்களுக்கு அந்த தாளத்தோட சவுண்ட் வந்து எப்படி வந்து ஸ்வரங்கள பிரிக்குது அப்படிங்கிறதே புரியாம போயிடும். அதனால முறையா தாளம் வந்து சவுண்ட் மேக் பண்ணி போடணும். அதாவது தாளத்த நாம தட்டி போடும்போது அதுல சத்தம் கேட்கணும். அப்படி சத்தம் கேட்டாதான் அந்த ரிதம், அந்த டெம்போ உங்களுக்கு பழகும். அப்பதான் ஒரு தட்டுல எத்தனை ஸ்வரம் விழுது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிய வரும். இப்பெல்லாம் ஆன்லைன் கிளாஸ்ல நெறைய கையில தான் தாளம் போட்டு லேர்ன் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா, ஒருத்தரும் அவங்களோட மொபைல்ல அட்டெண்ட் பண்றாங்க. அது ஃபுல்லா கவர் பண்ண மாட்டேங்குது. ஸோ அதனால அவங்க வந்து கையில போட்டு கத்துக்கிறாங்க. நீங்க கையில தாளம் போட்டாலும் சரி, இல்ல லேப்ல போட்டாலும் சரி, கரெக்ட்டா தாளம் போடுறீங்களா? சத்தத்தோட தாளம் போடுறீங்களா? அப்படிங்கிறது தான் நாம பார்க்கணும். அந்த பீட்ட புரிஞ்சு, அந்த டக் சத்தத்த நாம புரிஞ்சு போட்டோம்னா தான், நம்மளால கரெக்ட்டா தாளத்துக்குள்ள பாட முடியும். இப்ப சரளி வரிசையில ஃபர்ஸ்ட் ஸ்பீடுக்கு ஒரு ஸ்வரத்துக்கு ஒரு பீட் அப்படிங்கிற மாதிரி. இப்ப செகண்ட் ஸ்பீடுக்கு 2 ஸ்வரம் ஒரு பீட்ல நம்ம பாடணும். அதே மாதிரி தேர்ட் ஸ்பீடுக்கு 4 ஸ்வரம் ஒரு பீட்ல பாடணும். அப்படிங்கிறப்ப இந்த பீட்டோட சவுண்ட் வந்து நமக்கு அதுதான் ரிதம், அதுதான் டெம்போ. அந்த டெம்போவ நம்ம மிஸ் பண்ணாம பாட பேசிக்லயே நாம கத்துக்கணும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஒரு தாளம் எடுத்துக்கிட்டு நம்ம பாடலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் 3மே நான் பீட் போட்டு பாடி காமிக்கிறேன். அந்த பீட்ட சேஞ்ச் பண்ணாம நம்மளோட பாடுறதுல தான் நாம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப நான் ஜம்ப தாளம் எடுத்திருக்கேன். அது வந்து அந்த தாளத்தோட கவுண்ட் வந்து 10 கவுண்ட்ஸ். அதுல ஒரு லகு, ஒரு அனுத்ருதம், ஒரு திருத்தம். அப்படி அதோட அங்காஸ் இருக்கு. அதாவது அந்த தாளத்தோட ஸ்ட்ரக்சர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப நான் சத்தம் இல்லாம அந்த தாளத்த போட்டேன். ஏன்னா உங்களுக்கு எந்த ஃபிங்கர் வைக்கிறேன் அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக. ஆனா பாடும்போது நல்ல சத்தம் போட்டு தான் இத வந்து நாம பாடணும்.
அலங்காரத்தை பாடும்போது நாம முக்கியமா தாளத்தை கவனிக்கணும். அந்த தாளத்தோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கறது கவனிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்வரங்களோட பேட்டர்ன்ஸ், அதாவது ஒரு தாளத்துக்கும் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்ப அந்த ஸ்வரங்களோட பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கக்கூடிய அந்த பேட்டர்னே தான் எல்லா லைனுக்கும் ஃபாலோ ஆயிருக்கும். அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் லைன்ல சா லைனுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்க. இப்ப சரி சரி கமா அப்படின்னு ஃபாலோ பண்றாங்கன்னா, நெக்ஸ்ட் லைனுக்கு ரிக ரிக மப்பா, அடுத்த லைனுக்கு கம கம பத அப்படிங்கிற மாதிரி அது மாறிக்கிட்டே வரும். இதே மாதிரிதான் எல்லா தாளமும் உங்களுக்கு இருக்கும். இப்ப இந்த ஜம்ப தாளத்துல இருக்கக்கூடிய ஸ்வரா பேட்டர்ன் என்ன அப்படின்னா, சரிக சரி சரி கமா அப்படிங்கிறது தான். அந்த காவுக்கும் மாவுக்கும் ஒரு கமா போட்டிருப்பாங்க. அப்படின்னா ஒரு நோட் வந்து அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் இப்ப அடுத்தது ரிகம ரிக ரிக ம பா, அந்த மாதிரி ஒன்னொன்னு. இப்ப அடுத்த லைன் என்னங்கிறது கால ஸ்டார்ட் ஆகுங்கிறது நமக்கு தெரியணும். தாளத்தோட சேர்த்து அந்த ஸ்வரங்களோட பேட்டர்ன்ஸையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால அந்த அலங்காரமை ஈஸியா பாடிட முடியும். சாரி கா சாரி சாரி காமா ரே காமா ரே கா ரே காமா பா. இப்ப இதே பீட்ல செகண்ட் ஸ்பீடு, ஆனா 2 லைனை நாம ஒரு தாளத்துல கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது சரி க சரி சரி காமா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் லைன் முடியுது. ரே காமா ரே க ரே காமா பா அப்படின்னு செகண்ட் லைன் முடியுது. சரி க சரி சரி காமா ரே காமா ரே க ரே காமா பா. அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்ல எங்க ஃபர்ஸ்ட் லைன் முடியுது செகண்ட் லைன் முடியுது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய லைன்ஸ்ல அதே தான் வரும். ஆனா அந்தந்த ஸ்வரங்களுக்கு ஏத்த மாதிரி வரும். இதே தாளத்தை தேர்ட் ஸ்பீட்ல பார்த்தோம்னா 4 லைன் வந்து நம்ம ஒரு தாளத்துல கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது இதே இந்த 10 கவுண்ட்ஸ்ல 4 லைனை நாம கொண்டு வரணும். அது எப்படி அப்படின்னா 4 ஸ்வரம் ஒரு பீட்ல வரும். சரிக சரி சரி கமா ரே கமா ரே க ரே கமா பா. இப்ப இங்க பாருங்க, செகண்ட் லைனு இங்க எண்ட் ஆயிடுச்சு. முதல்ல செகண்ட் ஸ்பீட்ல ஃபர்ஸ்ட் லைன் தான் இங்க எண்ட் ஆகும். இப்ப 2 லைன் இங்க முடிஞ்சிருச்சு. மீதி இருக்க 2 லைன் மீதி இருக்கக்கூடிய தாளத்துக்கு வரும். அதாவது சரிக சரி சரி கமா ரே கமா ரே க ரே கமா பா கமா ப கமா கமா பத ம பத ம ப ம பத நீ, அந்த மாதிரி எண்ட் ஆகும். இதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு எல்லா அலங்காரத்திலையும் நமக்கு யூஸ் பண்ண வேண்டி வரும். ரொம்ப ஈஸியா ஒரு தாளத்துக்கும் எங்க செகண்ட் ஸ்பீட்ல முடியும் எங்க தேர்ட் ஸ்பீட்ல முடியுங்கிறது நீங்களே அழகா கண்டுபிடிக்கலாம். 3 ஸ்பீடும் நான் அந்த ஒரு பீட்லயே பாடி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த ஸ்பீட் வேரியேஷன் நாம எங்க கொடுக்குறோம், தாளத்துல கொடுக்குறோமா இல்ல நம்மளோட வாய்ஸ்ல கொடுக்குறோமா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இப்ப இதே ஜம்ப தாளத்தை எடுத்துக்கலாம். சாரி கா சாரி சாரி காமா ரே காமா ரே க ரே காமா பா. சரி க சரி சரி கமா ரே கமா ரே க ரே கமா பா. சரி க சரி சரி கமா ரே கமா ரே க ரே கமா பா கமா ப கமா கமா பத ம பத ம ப ம பத நீ. அப்படி இப்ப நான் பீட்ல எந்த சேஞ்சுமே பண்ணல, அதே மாதிரி தான் போட்டுக்கிட்டே இருந்தேன். வாய்ஸ்ல மட்டும்தான் நாம சேஞ்ச் பண்ணி பாடணும். ஒரு ஸ்வரம் 2 ஸ்வரம் 4 ஸ்வரம் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பாடணும்.